guys, welcome back to my channel Four Sisters Lifestyle. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் நிறைய ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸை யோசிக்காமல் நிறைய வாங்கிடுவோம். அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக எப்படி வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச 3 விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவை. நிறைய அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸ்டோரேஜ் பாக்ஸ். அது வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க காஸ்ட் எஃபெக்டிவாக தேவையில்லாத வேஸ்ட் பாக்ஸஸை தூக்கி போடாமல் அதையே நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நம்பர் 2, சில பேர்கிட்ட கம்மியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சில பேர்கிட்ட அதிகமாக ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அதை ப்ராடக்ட் வைஸ் பிரித்து வைங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்பர் 3, நம்ம எவ்வளோ தான் ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது திரும்ப அதே இடத்துல போய் வைக்கணும். அப்போ தான் அது எப்போவுமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி எல்லாமே மெஸ்அப் ஆயிரும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போவுமே அழகாக ஆர்கனைஸ்டாகவே இருக்கும். இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சின்ன கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் பேங்கிள்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் இப்படி தான் வச்சுருந்தேன் என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாம். ஒரு ஷூ பாக்ஸில் 2 பக்கம் ஹோல் போட்டு அந்த பேங்கிளோட வெயிட் தாங்குற அளவுக்கு ப்ரூம் ஸ்டிக்கில் நான் 2 பக்கம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது கூட பார்க்க நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்களோட ரூமில் எம்டி ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இருக்கிற ஸ்பேஸில் நான் எப்படி காம்பேக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், இது பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது. இது நார்மலாக ஒரு டேபிளை நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோரேஜுக்குன்னு தனியாக எந்த ஒரு பாக்ஸும் நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கலை. எல்லாமே வேஸ்ட் எம்டி பாக்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ரீயூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. இந்த மிரருக்கு பின்னாடி ஒரு குட்டி கபோர்ட் இருக்குது. ஸோ அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதுக்குள்ளே என்னோடய ஜுவல்லரிஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் அண்ட் ஆக்சசரிஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த நியூஸ் பேப்பருக்கு கீழே ஒரு கோம்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஸோ ஒன்றில் ஒரு பாக்ஸில் நெயில் பாலிஷும் லிப்ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு நெயில் பாலிஷ் தான். இந்த கலர் எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகும்னு சொல்லி நான் இதை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக், இந்த மேக் இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணல இந்த லிப்ஸ்டிக்கை. அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது, ஆதி காலம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணி இந்த லிப்ஸ்டிக்கை. என்கிட்ட இருக்கிறதே ஒரு 3 to 4 லிப்ஸ்டிக்ஸ் தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் நான் கொஞ்ச நாள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணல. இந்த ஷேடு நியூட் ஷேடுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், போடுறதுக்கு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் இருக்கும். லிப்ஸ்டிக் பிடிக்காதவங்க இது ட்ரை பண்ணலாம். இது லிப் பாம். இது ஆல்மோஸ்ட் எனக்கு காலி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. பட் அது போட்ட மாதிரியும் இருக்காது, போடாத மாதிரியும் இருக்காது. ஜஸ்ட் லைட்டாக ஷைனிங் கொடுக்கும். இதில் நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரிமல் லண்டன். இப்போ கரண்ட்டாக நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா 720 ஸ்நாச்னு சொல்லி இந்த ஷேட் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பில் இருந்தால் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்குன்னு போட்டலாம், வெளியில் வர மாட்டேது. அவுட்லைன், லிப் பென்சில்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளும். எனக்கு அந்தளவுக்கு மேக்கப் கான்ஷியஸ்னஸ் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் அவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இருக்காது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த லிப் பாம் ஸோ இது சாம்பிள் பர்ஃப்யூம். இது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கிஸ் பியூட்டியோட ஐலைனர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 ஃபில்ஸ். இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். சில ஐலைனர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும். இது அப்படி கிடையாது. நான் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி, பட் அது நல்லாவே இருக்குது. லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது இந்த ப்ராடக்ட் ஸோ அதுக்கப்புறம் ஒரு லாக்மியோட காஜல் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில், அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு, அப்புறம் நெயில் கட்டு, அப்புறம் அதோட ஆக்சசரிஸ்லாம் அந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தான் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 250 ஃபில்ஸு. மிரர் வித் கோம். ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. ட்ராவல் பேக்லலாம் போட்டு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னாடி உள்ளதை புஷ் பண்ணோம் அப்படின்னா இது வெளில வரும். என்கிட்ட இருக்க எந்த ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்காது. எல்லாமே ரோட் சைட் ஷாப்லேயும் அண்டர் கிரவுண்ட் ஷாப்லேயும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் எல்லாமே சீப்பான ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்து தான் எது கம்மியோ அந்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
இது கிளாரன்ஸோட காம்பேக்ட் பவுடர். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அடுத்து ஹேர் சீரம். இது வந்து லோரியலோடது. இது இந்தியாவில் வாங்கினது தான். சீரம் எல்லாத்துக்கும் நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது ஃபுல்லாக சீரம் யூஸ் பண்ணலாம். ஹேர் ஸ்ப்ரே கொஞ்சம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அது வந்து ஹேர் ஸ்ப்ரே. அடுத்து பாடி லோஷன் இருக்குது. அப்புறம் ஒரு பாண்ட்ஸோட ஃபேஸ் க்ரீம். இது வந்து ஷவர் கேப் 6 பீஸ் 150 ஃபில்ஸ்க்கு நான் வாங்கினேன். இது அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இது நார்மலாக பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான் இருக்குது. பட் நல்லா எலாஸ்டிக் வந்து நல்லாவே இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போதுலாம் இந்த ஷவர் கேப் யூஸ் பண்ணுவேன். 150 ஃபில்ஸ்க்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இந்த பாக்ஸில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளிப்ஸு, எக்ஸ்ட்ரா ரப்பர் பேண்ட்லாம் இங்கே வச்சுருக்கேன் உள்ளுக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து காட்டன் பெட்ஸோட பாக்ஸ் தான். உங்களுக்கு வேணான்னா அந்த லேபிளை கூட ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ டாப்ஸ்லாம் நம்ம வாங்கும் போது அதில் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் கொடுப்பாங்களா. ஸோ அதெல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இது எல்லாமே நான் மேக்ஸில் வாங்கின எல்லா டாப்புக்குமே எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்கு மேலே ஒரு வாட்ச் இருக்குது, ஸ்மார்ட் பேண்ட். இது வந்து எம்ஐயோடது. நான் ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கும் போது இதுவும் கோம்போ ஆஃபரில் வந்தது. மந்த்லி ஒன்ஸ் தான் சார்ஜ் போடுறேன். பட் நல்லாவே நிற்கிது. நான் வேறு எதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணல. ஒன்லி நான் டைம் பார்க்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிப்பு. அதுக்கப்புறம் இது ஸ்வீட் பாக்ஸு. இதுக்குள்ளே நான் ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். என் தங்கச்சிக்காக வாங்கினது. ஸோ நல்ல கலராக அந்த பொம்மைலாம் போட்டிருக்கு. ஸோ நான் இன்னும் யூஸ் பண்ணல இதெல்லாம். ஸோ இது எல்லாமே 150 ஃபில்ஸ், 200 ஃபில்ஸ், 250 ஃபில்ஸ் இந்த ரேஞ்ச் தான். எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஷாப்பில் தான் வாங்கினது. நிறைய கலர்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 சூஸ் பண்ணி நான் எடுத்துருந்தேன். ஒரு பெர்ஃப்யூம் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பஞ்சாராஸோட ரோஸ் வாட்டர் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு சீப்பு க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பக்கம் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து பஞ்சாராஸோட முல்தானி மெட்டீரியல் ஆரஞ்சு ஃப்ளேவர். ஸோ அந்த பாக்ஸ் பின்னாடி இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணது கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் விட்டமின் இ கேப்சூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ், அப்புறம் முல்தானி மெட்டி ப்ளஸ் ரோஸ் வாட்டர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போட்டோம்னா நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நாட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியலை. ஸோ அது பக்கத்தில் ஒரு பொட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் நார்மலாக ஒரு மொபைல் வாங்கினா ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்களே, அதில் தான் நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் ரெகுலராக முல்தானி மெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாமே பார்த்து தான் சீப்பான ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கேன். பட் நான் என்னோடய லைஃப்லேயே ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காகல்ஸ் தான். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 18 KD. பட் இதில் ஒன்றுமே இல்லை. இதோட ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு மாதிரி இருந்தது. ஃப்ரேமே ஒரு ஃபினிஷிங்கே சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். நியர்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு ஒரு 4500 rupees வருது. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்கப் கிட். இது என் தங்கச்சிக்காக நான் வாங்கினேன். பட் நான் யூஸ் பண்ணல இன்னும். ஸோ பின்னாடி இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பின்னாடி போட்டிருக்காங்க. ஐ ஷேடோ, ப்ளஷர், கிளிட்டர், ஐப்ரோ பென்சில், காம்பேக்ட் பவுடர், மஸ்காரா, லிப் கிளாஸ், ஃபவுண்டேஷன் க்ரீம் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே ஜஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சீப்பு வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லா சிம்பிள் மேக்கப் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்குது இதில் வந்து. யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம்னு இது பண்ணலாம். இது அரௌண்ட் 2 KD நினைக்கிறேன். 3.5 ஸ்டிக்கரில் போட்டிருந்தது. பட் இது 2.5 2 KD தான் நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ட்ரையரும் ஹேர் ஸ்ட்ரைட்னரும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ப்ரௌன் அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கூட பட்டது கிடையாது. பட் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது 2-in-1 மல்டி ஸ்டைலர். கேர்ள் அண்ட் ஸ்லீக் ரெண்டுமே பண்ணிக்கலாம். 4 லுக்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு போட்டிருந்தது. கேர்ள், ஸ்லீக், ஃப்ளிக்ஸ், வேவ்ஸ் இந்த 4 பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தது. பட் 1.5 இயர்ஸில் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு லுக் மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மிச்சம் 3 நான் ட்ரை கூட பண்ணது கிடையாது. இது நான் லுலுவில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 18 KD 200 ஃபில்ஸ். ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப ஹெவி வெயிட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் பிளேட்ஸ். இது ஆன் பண்ணுறது, ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், ஹை, லோ, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேர்ள் மாதிரி இருக்குல்ல, சிம்பிள் போட்டிருக்குல்ல. ஸோ நீங்கள் கேர்ள் பண்ணுறதா இருந்தால் அந்த இதில் வச்சு, அந்த செட்டிங்கில் வச்சு நீங்கள் கேர்ள் பண்ணணும். இது 100% செராமிக் பிளேட்ஸ். ஸோ நான் வந்து ஃபுல் ஸ்லீக் பண்ண மாட்டேன். என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கனால ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு தான் நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவேன். ஸோ கீழே 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிறனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹேர் ட்ரையர் காமிக்கிறேன். ஹேர் ட்ரையர் வந்து நான் ஃபிலிப்ஸ். இது வந்து நான் எக்ஸைட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 7.5 KD.
ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஹேர் ட்ரையர், ஹேர் ஸ்ட்ரைட்னர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு டைமும் ரிமூவ் பண்ண தேவையில்லை. தனியாக ஹோல்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட. இந்த ஹேர் ட்ரையோட பவர் பார்த்தீங்கன்னா 2100 வாட்ஸ். இது ஓரளவு லைட் வெயிட் தான். கேர்ள் பண்ணும்போது நீங்கள் அடாப்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது. இந்த ஹேர் ட்ரையரில் ஹாட் ஏர், கூல் ஏர் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கூல் ஏர் வச்சுக்கலாம், ஹாட் ஏர் வச்சுக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ. ஸோ இந்த பக்கம் கீழே இருக்கிறது ஸ்பீட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பவர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீட் செட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து கேர்ள் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல்ப்லாம் நீங்கள் ஹேர் ட்ரையர் பண்ணும்போது நீங்கள் கூல் ஏரில் வச்சு பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ஹேர் ஃபால் ஆகாது. வெளியே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸையும் நாங்கள் உங்ககிட்ட ஓவர்வியூ காமிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த குட்டி கபோர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளுக்குள்ள நான் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுவேன். ஸோ என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நான் போட விரும்புவேன். ஸோ கீழேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு. இந்த குட்டி கபோர்டில் டவுன் பார்ட்டில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, முன்னாடியில் நான் பிரேஸ்லெட்ஸ் போட மாட்டேன், பேங்கிள்ஸ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ பிரேஸ்லெட்ஸுக்கு மாறின அந்த காலத்தில் வாங்கின பிரேஸ்லெட்ஸ் தான் இது எல்லாமே. ஏன் ஒரே பேட்டர்னில் 2-3 கலர் வச்சுருக்கேன் அப்படின்னா, நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறனால மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கலரில் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் தான் கீழே வச்சுருக்கேன். அப்புறம் கிளிப் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பிரேஸ்லெட்ஸ் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபில்ஸ் ஷாப்பில் நிறைய அழகழகாக கலராக இங்கே இருக்குது. ஸோ அதில் நான் போட்டு காமிக்கிறேன், ஒரு 1-2 வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து குர்த்திஸ்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிரைட்டாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடும்போது அழகாக இருக்கும் பார்க்கையில். ஸோ அடுத்து இந்த க்ரீன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து 150 ஃபில்ஸ், 250 ஃபில்ஸ், இதுக்கு கம்மி, 250 ஃபில்ஸ்க்கு கம்மி தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ஏரியா இப்போ வந்து ஜிலீப்பில் நான் வாங்கினேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து 250 ஃபில்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்வானியா அந்த சைடு போனோம்னா எல்லாமே 150 ஃபில்ஸ் தான். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தா ரப்பர் பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேஸ்லெட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து. இது எல்லாமே பிரேஸ்லெட்ஸ் தான். ப்ளூ கலர்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன், ரெட் அந்த பக்கம் வச்சுருக்கேன், கலர் வைஸ் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்னோடய ஃபேவரட் பிரேஸ்லெட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ரெஸ் இருக்கிறதுனால மேட்சிங்காக போட்டுக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பேங்கிள்ஸ், பெரிய பெரிய பிரேஸ்லெட்ஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ்ஸுக்கெலாம் போடுறதுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே 150 ஃபில்ஸ் அந்த ரேஞ்ச் தான். ஸோ இதோட எல்லா இயரிங்ஸுமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுக்காண்டி நான் கீழே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஏன் காலியாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஹேங்கிங் இயரிங்ஸ் போடுற ஹோலு. ஸோ என்கிட்ட ஹேங்கிங் இயரிங்ஸ் அவ்வளோவா இல்லை, எனக்கு அவ்வளோவா போடவும் பிடிக்காது ஹூக் உள்ள இயரிங்ஸு. ஸோ இது மேலே 3 இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஈச் 100 ஃபில்ஸ். சரி 100 ஃபில்ஸ் தானே, சரி வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது தான் அந்த 3மே. ஸோ இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள 2 காலம் பார்த்திங்கன்னா ரிங்ஸ். ஸோ இதெல்லாம் முன்னாடி வாங்கின ரிங், இப்போ நான் ரிங் போடல. இந்த பக்கம் உள்ளது எல்லாமே ஸ்டட்ஸ். இதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்கும்போது சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் போடும்போது கொஞ்சம் நீட்டான லுக் கொடுக்கும். ஸோ இதுக்கு கீழே உள்ளதும் இதுவும் ரெகுலராக போடக்கூடிய இயரிங்ஸ் தான். ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதில் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பிரேஸ்லெட்ஸையும். இதில் எல்லா பிரேஸ்லெட்ஸுமே என்னோடய ஃபேவரட் பிரேஸ்லெட்ஸ் தான். இல்லை எல்லாமே இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் 250 ஃபில்ஸ். ஸோ இதை போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு என்ன சொல்கிற, சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நீட்டாக இருக்கும் இதை போட்டோன்னா. ஸோ அதுக்கு கீழே வந்து நான் கொஞ்சம் கிராண்டான ஒரு ஸ்டோன் வச்ச அந்த இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈச் 250 ஃபில்ஸ், எல்லாமே குவைட்டில் இங்கே வாங்கினது தான்.
இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இயரிங்ஸ் நான் செட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் ஈச் 250 ஃபில்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார், அதுக்கப்புறம் இதில் எல்லா பீட்ஸ் எல்லா கலருமே இருக்குது. இது வந்து சிம்பிளாக இருக்கும், பிளாக், ப்ளூ எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சாக போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர், ஒயிட், பிளாக் இந்த காம்பினேஷனில் இந்த இதில் இருக்கும். ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா வாங்கினேன். இது வந்து 150 ஃபில்ஸ்க்கு. உங்களுக்கு சின்னது வேணால் இந்த பக்கம் சின்னது வெளியில் தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம், பெருசு வேணால் பெருசு வெளில எப்படி வேணால் மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ அதுக்கு கீழே வந்து கிளிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பனானா கிளிப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த எல்லோ கலரில் உள்ளது. ஸோ இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம வந்து கேர்லாம் பண்ணிவிட்டு லைட்டை போட்டால் சூப்பராக பஃபியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நான் கிளிப் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இந்த பக்கம் பிளாக் கலர் கிளிப், அதுக்கப்புறம் கலர் கிளிப்ஸ்லாம். ஸோ இந்த பாக்ஸில் சில்வர் செயின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட்ஸு, அதோட திருகாணி, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டட்ஸ்லாம் இருக்கும்ல, சில ஸ்டட்ஸ்லாம் காணாமல் போயிருக்கும், ஒரு ஸ்டட் இருக்கும், அந்த மாதிரிலாம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இது வந்து நெக் செயின் சொல்லுவாங்களா, ஷார்ட்டாக அந்த கழுத்தை ஒட்டி போடுறது. இது போட்டால் ரொம்ப வேறு லுக் கொடுக்குது. இது சூப்பராக இருக்குது. இது வந்து இதுவும் 250 ஃபில்ஸ் தான். இந்த பிங்க் கலரில் உள்ளதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து மேனிக்யூர் கிட்டு. ஸோ இதுக்குள்ளே நெயில் கட்டர், அதுக்கப்புறம் நெயில் ஷேப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே உள்ளுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணுறது, இது ப்ரெஸ் பண்ணி பண்ணோம்னா ஸோ இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ இது 250 ஃபில்ஸோ 500 ஃபில்ஸோ இது வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய வாட்ச் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 வாட்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கலராக மோஸ்ட்லி ப்ளூ வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் ப்ளூ. ஸோ அதனால் மோஸ்ட்லி ப்ளூ, அப்புறமா எல்லாமே ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி டார்க் ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓடலன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்மார்ட் பேண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்டாக. இந்த மாதிரி வாட்ச் வாங்கி ஓடலை அப்படின்னா பிரேஸ்லெட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வேஸ்ட்டாக போகாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 2000 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்ச். எனக்குன்னு வாங்கினது இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாட்ச். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதனால நான் வாங்கினேன் இது. ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து இந்த ஒரு விசிறி வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு ஜார்டன் லேடி அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது ஜஸ்ட் ஒரு பிரேஸ்லெட்ஸ் வித் ரிங் அந்த மாதிரி வரும். இது வந்து இந்த குட்டி கபோர்டில் இந்த குட்டி ரெண்டு ட்ரா இருக்குது. ஸோ இந்த 2 ட்ராலையும் பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் வேர்லாம் போடும்போது இந்த மாதிரி பிளாக், ஒயிட் பேண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எடுத்து. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஒயிட் கலரில் ஒரு பிளாக் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து கழுத்தை ஒட்டி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பிளாக் போடும்போது ஒயிட் காம்பினேஷன் சேர்க்கலாம், இல்லை ஒயிட் போடும்போது பிளாக் போட்டால் ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பிளாக் பேண்டில் ஒரு ஒயிட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். இது வந்து 500 ஃபில்ஸ்க்கு வாங்கினேன். இது லாங் செயின், பட் 2 ஸ்டெப்பாக வரும், ஸ்டெப் செயின் மாதிரி. ஒன்று வந்து ஷார்ட்டாகவும் ஒன்று லாங்காகவும் வரும். ஆனால் ஒரே செயின் தான், அதை நம்ம தனியாக பிரிக்க முடியாது. சில்வர் வித் பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு ஒயிட் ஸ்டோனும் நடுவில் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இந்த கோல்டன் கலர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் உள்ள செயின் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும். இது வந்து ட்ரெஸ்ஸோட. ஸோ நமக்கு வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை ஹூக் வச்சு. அவ்வளோதாங்க, என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாகவே நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இதுதான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன், ஒப்பீனியன், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள்.